தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று நாமக்கலில் மக்களை சந்தித்து பரப்புரை செய்தார். அவரை வரவேற்கும் விதமாக நாமக்கல் நகரம் முழுவதும் அந்த கட்சியினர் பிளக்ஸ் பேனர் வைத்திருந்தனர். இந்த நிலையில்தான் நாமக்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதாவது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியது, போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியது, அனுமதி இல்லாத இடத்தில் பிளக்ஸ் பேனர் வைத்தது உள்ளிட்ட 7 வழக்குகள் நாமக்கல் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் செயலாளர் சதீஷ் உள்ளிட்ட மற்றும் பலர் என வழக்குகள் நாமக்கல் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதாவது விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு 20 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது. அதாவது உரிய இடத்தில் பிளக்ஸ் பேனர் வைக்க வேண்டும், போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது, போதிய அடிப்படை வசதிகள், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என காவல்துறை சார்பில் 20 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நாமக்கல் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதாவது பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்களில் அனுமதி இல்லாமல் பிளக்ஸ் பேனர் வைத்தது, போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியது உள்ளிட்ட 7 வழக்கு நாமக்கல் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் செயலாளர் சதீஷ் உள்பட சிலர் மீது இந்த நாமக்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.